டாக்டர் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதை கர்த்தர் நடத்தி வைக்கிறவர் தான் நம்முடைய டாக்டர். உலகத்துல 5 வருஷம் 6 வருஷம் படிச்ச டாக்டருக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா, உங்களை என்னையும் தாயின் கருவுல உருவாக்குன நம்முடைய டாக்டருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு. அவர் நினைச்சாதான் இந்த டாக்டர் என்ன செய்ய முடியும், நமக்கு ரிசல்ட்டை மாத்தி எழுத முடியும். அதனால எல்லாரும் பாருங்க, இருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தோட முழங்கால் போட்டு, உங்களுக்கு எந்தெந்த காரியத்துல பலவீனமா இருக்கோ அந்த இடத்துல உங்களோட வலது கையை பாருங்க வச்சு நீங்க இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு மாத்திரம் சொல்லுங்க. நீங்க என்ன பார்க்காதீங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பார்த்து நீங்க விசுவாசத்தோட ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. இதை எந்த நாடுகள் எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையில பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, சீக்கிரமா இந்த பிரேயர் முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை செய்வாரு. நீங்க திரும்பவும் எழுப்பி வீட்டுக்கு வருவீங்க. எந்த இடத்துல முடியாம உங்களை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்களோ அதே இடத்துல எழுப்பி நடக்கிறத கர்த்தர் செய்யற அற்புதத்தை உங்க குடும்பத்தார் மாத்திரமல்ல, நீங்க இருக்கிற பாருங்க மருத்துவமனையில உங்க தேவனை அறியாத பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து சாட்சி சொல்லுவாங்க. நல்லா கண்களை மூடுங்க. அன்புள்ள பரலோக பிதாவே துதிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கையை இழந்து காலை இழந்து கண் பகுதியை இழந்து சரீரத்தை இழந்து ஆண்டவரே லிவர் போய் கிட்னி போய் ஆண்டவரே டாக்டர் என்ன ஒண்ணுமே முடியாது, இனிமேல் பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லி வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே இப்பொழுது இந்த சரீரத்துல பாய்ந்து செல்லட்டும்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் திரும்பவும் ஆண்டவரை எழுப்பி கர்த்தருக்காக சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க. பலவீனத்தை எடுத்து போடுங்க, பலப்படுத்துங்க. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் ஆண்டவரே, சிந்தைகளை யோசனையை கொண்டு வருகிற ஆவிகள், சோர்வின் ஆவிகள் ஆண்டவரை எல்லாம்